இப்படி தான் திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக. இடைத்தேர்தல் வந்து என்றைக்குமே வந்து ஆளுங்கட்சி வந்து பயங்கரமாக பணியாற்றுவாங்க. மோரோவர் அவங்க இப்போ நிறையா வந்து ஏடிஎம்கே ஆளுங்களும் கூட இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே பார்த்தோம்னா ஏடிஎம்கே 2.0 தான். அது மாதிரி ஒரு கட்சியோட வேலையை வந்து தேர்தல் நிற்கிறது தான். இன்னும் அட்லீஸ்ட் தாங்க இருக்கோன்னு பலத்தை காமிக்கணும். அது காட்டாமல் விட்டது தான் இப்போ அதிமுக பண்ணுற தவறோ நமக்கு தோணுது. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஓட்டு வாங்கியிருக்காங்க. சேர்த்திங்கன்னா நிறையா ஓட்டு வருது. டிஎம்கேட ஓட்டு வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்போ தேமுதிக வந்து பிஜேபியோட சேரலாம். டெஃபினட்டாக தேமுதிக வந்து அவங்க வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா இருக்குது அவங்களுக்கு. இது வந்து ஒரு எதிர்கால கூட்டணிக்கான வாய்ப்பை வந்து எப்படி தராங்களோ அப்படிங்கிறத நமக்கு தோணுது. Hi friends, the short video on why ADMK விக்கிரவாண்டி தேர்தலை வந்து புறக்கணித்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷனுக்கு முந்தைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து திமுக கூட்டணி நோக்கி கலெறிஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து யாரும் வரப்போகிறாங்களா இல்லையா அப்படியே கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பிஜேபியை விட்டு விலகினாங்க. நாங்கள் வந்து இனிமேல்ட்டு சேர மாட்டோம்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் விசிகே இல்லை காங்கிரஸ் யாராவது வருவாங்க அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய எல்லாமே எதிர்பார்ப்புமே வந்து பொய்த்து போனது. ஏன்னா வந்து பேரலாக வந்து பிஎம்கேவோட பேச ஆரம்பிச்சதுனால வந்து விசிகே வெளில வர தயாராக இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஆர்டி அவர்களும் வந்து காய நகர்த்தினார். நீங்கள் விசிகே கிட்ட போய் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எல்லா இது அரசியலுமே பாழாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் தடுத்துட்டார் ஆர்டி. அதனாலுமே ஒரு காரணமாக சொல்லிக்கலாம். பட் இத்தனாலாம் வந்து கவனித்து பார்த்தோம்னா வந்து தேவர் த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் டிஎம்கே இது கூட்டணி. இப்போ அது வரலன்னொன்னே இப்போ நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இப்போ பிஜேபி கூட்டணி கலரியானோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. இப்போ ஏன்னா இப்போ போட்டி இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்கேவோட வாய்ப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். இப்படி தான் திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக. இடைத்தேர்தல் வந்து என்றைக்குமே வந்து ஆளுங்கட்சி வந்து பயங்கரமாக பணியாற்றுவாங்க. மோரோவர் அவங்க இப்போ நிறையா வந்து ஏடிஎம்கே ஆளுங்களும் கூட இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே பார்த்தோம்னா ஏடிஎம்கே 2.0 தான். பார்த்தீங்கன்னா வேலுவாக இருக்கட்டும், கேஎஸ்ஆர், நிறைய பேர் எல்லாமே ஃபார்மர் ஏடிஎம்கே ஆளுங்க தான் அவங்கள்ட்ட இருக்கிறது. ஸோ அவங்க நிஜமாகவே வந்து ஸோ இதெல்லாம் வந்து மருங்காபுரி மதுரை கிழக்குன்னு ஆகாது இந்த தேர்தல். டெஃபினட்டாக அது நமக்கு ஷூராக தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா போனால் இந்த லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தோம்னா வந்து பிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஓட்டு வாங்கியிருக்காங்க. சேர்த்திங்கன்னா நிறையா ஓட்டு வருது. டிஎம்கேட ஓட்டு வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ டெஃபினட்டாக எதிர்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நல்லா கிளியராக தெரியுது திமுகவை நோக்கி. ஸோ திமுக கொஞ்சமாக வந்து கலக்கமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க போட்டிடுவாங்க, ஏடிஎம்கே ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. இப்போ எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அதனாலேயே வந்து பார்த்தோன்னா பிஎம்கே வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு கௌரவமான தோல்வியாகவும் அமையலாம். இது இல்லை சம்டைம்ஸ் சர்ப்ரைஸ் விக்டரியாகவும் அமையலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த கேன்வாசிங். ஆனால் டவுட்டு, ஏன்னா பிஎம்கே நோக்கி பிடிக்காதனா ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த லோக்சபாவில். அதனாலேயே வந்து அந்த ஓட்டு வந்து இவங்களுக்கு வருமானு தெரியாது. இல்லை டிஎம்கே கூட போயிடலாம், அதுவும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய கலக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு இந்த இதுன்னு சொல்லலாம், இடத்துல சொல்லலாம். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ பிஎம்கே விட்டு கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு விட்டு கொடுத்தோம் பாரு உங்களுக்கு இடைத்தேர்தலில் நீங்களோட சேரலாமே, நீங்கள் கேட்கலாம் எதிர்காலத்தில் பிஎம்கேவோட. ஏற்கனவே கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் நேராகவே போனார் ராமதாஸ் வீட்டுக்கு போய் பேசினார். அப்போ அன்புமணி வந்து எல்லாம் இல்லை, இது வந்து சும்மா இது கூட்டணி பேச்சு எல்லாம் சொல்லிட்டு ஒரேடியாக வந்து இது பண்ணிட்டார், அவர் ஆஃப் பண்ணிட்டார் ஏடிஎம்கேவை. ஸோ அதனாலே வந்து இப்போ இன்னொரு வாய்ப்பு தராங்களோ பிஎம்கேவுக்கு, அவங்க உள்ளே இழுக்கிறதுக்கான வாய்ப்போ இது அப்படின்னு நினைக்க தோணுது ஏடிஎம்கே. அப்புறம் டெஃபினட்டாக டிஎம்கே அலையன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் தான் பண்ணுவாங்க. விசிகே திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இப்போ விசிகேவும் காங்கிரஸ் சப்போஸ் விஜயனுக்கு கூட போகலாம். இப்போ விஜயும் வந்து இது தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. காங்கிரஸ் பேசி நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ சீமான சர போகிறவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா சுவாரஸ்யமான கட்டங்கள்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு பொறுத்தவரை விக்ரமாண்டி நிற்காத என்ன பார்த்தோன்னா ஏடிஎம்கே வந்து மைனஸ் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு கட்சியோட வேலையே வந்து தேர்தலில் போட்டியிடுறது தான் கட்சியோட வேலையே. அது பண்ணாது அப்படிங்கிற போது மக்களுக்கு நிச்சயமாக தொண்டரெல்லாம் வந்து ஏமாற்றம் அடைவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1971 தேர்தலில் காங்கிரஸ் வந்து அசம்பிளிக்கு வந்து நிற்கவே இல்லை. சும்மா ஒரு 7-8 சீட்டு மாத்திரம் பார்லிமெண்ட்டுக்கு வாங்கிக்கிட்டு விட்டாங்க, அப்படியே கை கழுவிட்டாங்க இது அசம்பிளியை. மக்களுக்கு வந்து சின்னமே மறந்து போயிடுச்சு ஒரு தேர்தல். அப்புறம் எமர்ஜென்சி வந்தது, 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் சேர்ந்தா கூட பார்த்தோம்னா வந்து அவனுக்கு வந்து ஓட்டு காங்கிரஸ் வந்து டோட்டலாக வந்து டவுன் ஆனது. அது ஒரு காரணம். இவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபீட் பண்ணான்னு சொல்லிட்டே வந்து நிற்கவே இல்லை இவங்க இதில் அசம்பிளிக்கு. ஸோ அதுவே வந்து இவனுக்கு வந்து ஒரு மைனஸாக போயிடுச்சு காங்கிரஸுக்கு.
ஸோ அது மாதிரி ஒரு கட்சியோட வேலையை வந்து தேர்தல் நிற்கிறது தான். இன்னும் அட்லீஸ்ட் தாங்க இருக்கவன பலத்தை காமிக்கணும். அது காட்டாமல் விட்டது தான் இப்போ அதிமுக பண்ணுற தவறோன்னு நமக்கு தோணுது. பட் இதை ஒரே ஒரு இது சொல்லலாம், 100 காரணம் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான். இந்த மாதிரி அதிமுக வந்து பிஜேபி கூட கல்லறிகிறாங்க. சப்போஸ் இவங்க பிரிஞ்சு வருவாங்களா அப்படின்னா தேமுதிக இருக்குது அவங்களோட, பாமகவும் வருமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சப்போஸ் பாமக வந்து திமுக கட்டி விட்டாலும் விட்டுறலாம் வந்து இது இவங்க ஏடிஎம்கே. அப்போ தேமுதிக வந்து பிஜேபியோட சேரலாம். டெஃபினட்டாக தேமுதிக வந்து அவங்க வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா இருக்குது அவங்களுக்கு. தமிழகம் பூரா வந்து ஓட்டு இருக்குது அவங்களுக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ஒரு முடிவு நல்ல முடிவு கிடையாது. ஆனால் எடுத்திருந்தாலும் கஷ்டம்தான் அதிமுக. சப்போஸ் நின்றுந்தாலும் வந்து அவங்க ஜெயிச்சே ஆகணும். சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா திரும்பி தோத்துட்டாங்க அப்படின்ற பேச்சு வரும். ஸோ பயந்து போய் விலகின மாதிரி தான் மக்களுக்கு வந்து பெர்செப்ஷன் இருக்குது. ஸோ பாலிடிக்ஸ் இப்போ சொல்லுவாங்க, பாலிடிக்ஸ் இஸ் மோர் ஆன் பெர்செப்ஷன் தென் ரியாலிட்டின்னு. அதாவது அதை பார்த்தா கைதேர்ந்தவர் வந்து நம்ம கேஜ்ரிவால் தான். அதில் பாலிட்டிக்ஸை பெர்செப்ஷனாகவே ஓட்டிக்கிட்டு இருப்பார், ஒன்றும் பண்ணவும் செய்வார் அவர். ஸோ போட்டியிடாமல் பண்ணது வந்து பெரிய தவறுன்னு தான் நமக்கு தோணுது. அதிமுக போட்டிகிட்டு இருக்கணும். பட் இது வந்து ஒரு எதிர்கால கூட்டணிக்கான வாய்ப்பை வந்து எப்படி தராங்களோ அப்படிங்கிறதான் நமக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.